ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான ஹிஸ்ட்ரி பார்ட் 5 5வது பகுதி. அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது குசானர்கள் டாப்பிக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை 4 வீடியோ 4 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை யாரும் அதை படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு படித்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குசானர்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மௌரியர்களுக்கு பின் இந்தியாவை ஆண்டவர்கள் யார்? ஆன்சர் குசானர்கள். மௌரியர்களுக்கு பின் இந்தியாவை ஆண்டவர்கள் யார்? குசானர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், குசானர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள்? ஆன்சர் உச்சி மரபு. குசானர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள்? ஆன்சர் உச்சி மரபு. அதுக்கடுத்த கொஸ்டின், குசான மரபை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் முதலாம் காட்பீசஸ். குசான மரபை தோற்றுவித்தவர் யார்? முதலாம் காட்பீசஸ். அடுத்த கொஸ்டின், குசான வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? ஆன்சர் கனிஷ்கர். குசான வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? ஆன்சர் கனிஷ்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார்? ஆன்சர் கனிஷ்கர். சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார்? ஆன்சர் கனிஷ்கர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனிஷ்கரின் தலைநகரம் எது? ஆன்சர் புருஷபுரம் என்ற பெசாவர். மறுபடியும் சொல்கிறேன், கனிஷ்கரின் தலைநகரம் எது? ஆன்சர் புருஷபுரம் என்ற பெசாவர். அடுத்த கொஸ்டின், மகாயான பிரிவு எந்த அரசர் காலத்தில் ஏற்பட்டது? மகாயான பிரிவு எந்த அரசர் காலத்தில் ஏற்பட்டது? ஆன்சர் கனிஷ்கர். 4வது புத்த சமய மாநாடு அந்த டைமில் தான் ஏற்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின், கனிஷ்கர் காலத்தில் இருந்த அறிஞர்கள் யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்வகோசர், நாகார்ஜுனர், வாசுமித்திரர், சரகர், எஜிலாஸ். கனிஷ்கர் காலத்தில் இருந்த அறிஞர்கள் யார்? அஸ்வகோசர், நாகார்ஜுனர், வாசுமித்திரர், சரகர், எஜிலாஸ். அடுத்த கொஸ்டின், காந்தார கலை சிற்பங்களை உருவாக்கியவர் யார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காந்தார கலை சிற்பங்களை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் கனிஷ்கர். அடுத்த கொஸ்டின், கனிஷ்கர் காலத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு முறையின் பெயர் என்ன? சக வருடம் அல்லது சகாசகாப்தம். இது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். கனிஷ்கர் காலத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு முறையின் பெயர் என்ன? சக வருடம் அல்லது சகாசகாப்தம். அடுத்த கொஸ்டின், 179வது கொஸ்டின், 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கனிஷ்கர். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2ஆம் அசோகர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கனிஷ்கர். அடுத்த கொஸ்டின், அஸ்வகோசர் வடமொழியில் எழுதிய நூல்கள் யாவை? அஸ்வகோசர் வடமொழியில் எழுதிய நூல்கள் யாவை? ஆன்சர் புத்த சரிதம், சூத்திரலங்காரம். அஸ்வகோசர் வடமொழியில் எழுதிய நூல்கள் எவை? புத்த சரிதம், சூத்திரலங்காரம். அடுத்த கொஸ்டின், வாசுமித்திரர் தொகுத்த நூல்கள் எது? ஆன்சர் மகாவிபாஷா. வாசுமித்திரர் தொகுத்த நூல் எது? மகாவிபாஷா. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குசானர்கள். ஓகே, குசானர்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குசான வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஸ்ரீகுப்தர். குசான வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஸ்ரீகுப்தர். அடுத்த கொஸ்டின், குப்த வம்சத்தின் முதல் சுதந்திர அரசர் யார்? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். குப்த வம்சத்தின் முதல் சுதந்திர அரசர் யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், சந்திரகுப்தரின் வெற்றிகள் குறித்து கூறும் கல்வெட்டு எது? அலகாபாத் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் வெற்றிகள் குறித்து கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் அலகாபாத் கல்வெட்டு. அடுத்த கொஸ்டின், அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அரிசேனர், அதாவது சமுத்திரகுப்தரின் அமைச்சர். அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார்? அரிசேனர். அரிசேனர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகுப்தரின் அமைச்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், உஜ்ஜயினியை கைப்பற்றியவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். உஜ்ஜயினியை கைப்பற்றியவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், குப்தர்களின் ஆட்சி மொழி என்ன? ஆன்சர் சமஸ்கிருதம். குப்தர்களின் ஆட்சி மொழி என்ன? ஆன்சர் சமஸ்கிருதம். அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார்?
ஆன்சர் சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், குப்தர்கள் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பொற்காலம். குப்தர்கள் காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பொற்காலம். அடுத்த கொஸ்டின், குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த கணிதம் மற்றும் வானியல் அறிஞர்கள் யாவர்? ஆரியப்பட்டர், வாரக மிகிரர். குப்தர் காலத்தில் வாழ்ந்த கணிதம் மற்றும் வானியல் அறிஞர்கள் யார்? ஆரியப்பட்டர், வாரக மிகிரர். அடுத்த கொஸ்டின், குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த மருத்துவ அறிஞர்கள் யாவர்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சரகர், சுசுருதர், தன்வந்திரி. குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த மருத்துவ அறிஞர்கள் யார்? சரகர், சுசுருதர், தன்வந்திரி. அடுத்த கொஸ்டின், துருப்பிடிக்காத இரும்பு தூண் எங்குள்ளது? மெகரோலி, குப்தர்கள் காலம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். துருப்பிடிக்காத இரும்பு தூண் எங்குள்ளது? மெகரோலி. இது வந்து எந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்தர்கள் காலம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நாலந்தா பல்கலைக்கழகத்தை கற்றியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை கற்றியவர் யார்? ஆன்சர் குமரகுப்தர். அடுத்த கொஸ்டின், இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி யார்? ஆன்சர் பாகியான். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி யார்? ஆன்சர் பாகியான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் காளிதாசர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் காளிதாசர். அடுத்த கொஸ்டின், காளிதாசர் எழுதிய நாடக நூலின் பெயர் என்ன? ஆன்சர் சாகுந்தலம். காளிதாசர் எழுதிய நாடக நூலின் பெயர் என்ன? ஆன்சர் சாகுந்தலம். வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதல் மன்னர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயம் வெளியிட்ட முதலாம் மன்னர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்த கொஸ்டின், குப்தர்கள் கால பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் நாலந்தா பல்கலைக்கழகம். குப்தர்கள் கால பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் நாலந்தா பல்கலைக்கழகம். அடுத்த கொஸ்டின், குப்தர்கள் கால ஓவியங்கள் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர் அஜந்தா. குப்தர்கள் கால ஓவியங்கள் எங்கு காணப்படுகின்றன? ஆன்சர் அஜந்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 18 புராணங்கள் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது? ஆன்சர் குப்தர்கள் காலத்தில். 18 புராணங்கள் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது? ஆன்சர் குப்தர்கள் காலத்தில். அடுத்த கொஸ்டின், பஞ்சதந்திர கதைகள் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டன? ஆன்சர் குப்தர்கள் காலத்தில். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பஞ்சதந்திர கதைகள் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டன? ஆன்சர் குப்தர்கள் காலத்தில். அடுத்த டாபிக் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷர். ஹர்ஷரின் தலைநகரம் எது? ஆன்சர் கன்னௌசி. ஹர்ஷரின் தலைநகரம் எது? ஆன்சர் கன்னௌசி. அடுத்த கொஸ்டின், ஹர்ஷர் யாரிடம் தோற்றார்? ஆன்சர் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியுடன். ஹர்ஷர் யாரிடம் தோற்றார்? சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியிடம் தோற்றார். அடுத்த கொஸ்டின், ஹர்ஷர் காலத்தில் இந்தியா வந்த சீன பயணி யார்? ஆன்சர் யுவான் சுவாங். ஹர்ஷர் காலத்தில் இந்தியா வந்த சீன பயணி யார்? யுவான் சுவாங். ஹர்ஷ சரிதம் எழுதியது யார்? ஆன்சர் பாணர். ஹர்ஷ சரிதம் எழுதியது யார்? ஆன்சர் பாணர். ஹர்ஷர் வடமொழியில் எழுதிய நூல்கள் எவை? ஹர்ஷர் வடமொழியில் எழுதிய நூல்கள் எவை? நாகானந்தம், ரத்தினவளி, பிரியதர்சிகா. ஹர்ஷர் வடமொழியில் எழுதிய நூல்கள் எவை? நாகானந்தம், ரத்னவளி, பிரியதர்சிகா. அதுக்கு அடுத்த கொஸ்டின், யுவான் சுவாங் எழுதிய நூல் எது? ஆன்சர் சியூகி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யுவான் சுவாங் எழுதிய நூல் எது? ஆன்சர் சியூகி. அடுத்த கொஸ்டின், பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் யுவான் சுவாங். பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் யுவான் சுவாங். அடுத்த கொஸ்டின், வட இந்தியாவின் கடைசி பேரரசு எது? ஹர்ஷ பேரரசு. வட இந்தியாவின் கடைசி பேரரசு எது? ஆன்சர் ஹர்ஷ பேரரசு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கு தேவையான ஹிஸ்ட்ரி பார்ட் 5 வீடியோ தான் பார்த்தோம். ஒரு 3 டாபிக் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ப்ளஸ் இதுக்கு முன்னால் ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. அதை வந்து படிக்காதீங்க, போய் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.